ஓகே. வெறும் இதான். பிஜேபி பேர்ல வந்து யாரும் குற்றம் சாட்டல. ஆனா பிஜேபி ம். இடிய தப்பா பயன்படுத்துதா இல்லையாங்கிறதுக்கு இந்தியால நடந்த ஏராளமான சம்பவங்கள் உதாரணம். ம், ஒரு ம். பக்கா உதாரணம் எதுங்க? சமீபத்துல ஹேமந்த் சோரன் கைது. ஆமா. ஹேமந்த் சோரன் கைதுல பெயில் வந்து ஹைகோர்ட்டே கொடுத்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் கூட இல்ல. ஆமா. ஹைகோர்ட் கொடுத்த பெயில் ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்கு. இப்படியான குற்றச்சாட்டு வைக்கிறதே முட்டாள்தனம்னு சொல்லுது ஹைகோர்ட். ஏன்னா ம், ம், அப்படியான ம். இதுவே இல்ல. அதாவது லேண்ட் ஸ்கேம். ஆமா. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. அது எப்படி சாத்தியம்? எப்படி இந்த குற்றச்சாட்டு? அவரு போய் அவர அரெஸ்ட் பண்ணி அதுக்கு எவ்வளவு பெரிய டிராமாங்க. அவர் வந்து நேரா கவர்னர் மாளிகைக்கு போய் பின்னாடியே எல்லா அதிகாரிகளும் போய் கவர்னர் மாளிகையில வச்சு அவர் ரெசிக்னேஷன் கொடுத்து, அதுக்கு பிறகு அண்ணாமலைட்ட குடுத்து. அவருக்கு டெப்டியா இருந்தவரை தூக்கி பிஜேபிக்குள்ள கொண்டு வந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தி இதெல்லாம் பார்த்தோம்ல. நாடு பார்த்ததா இல்லையா? ஆமா. அப்ப எஸ். இப்படியான செயல் நடக்கும்போது தானே நம்பகத்தன்மை போகுது. ம், யாருங்க ம், வந்து ம். ஈடிங்கிற ஒரு நிறுவனத்தை யாரு குறை சொல்றா? யாரும் குறை சொல்லல. ஆனா அந்த ம். நிறுவனத்தை அரசியலுக்காக பயன்படுத்தும் போது, அந்த அமைப்ப அரசியலுக்காக பயன்படுத்தும் போது ஏற்படுகிற விளைவுகள நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஓகே, ஓகே. அதனால தானே இந்த குறைபாடுகள் வருது.